கைஸ் எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க. நான் வரேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் வீடியோ போட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆன்லைன் ஸ்கோர் இப்படியே ஏற்றிட்டோம். இன்றைக்கி தான் கைஸ் நான் ஹீரோய்க்கே புஷ் பண்ணிருக்கேன். பிஆரில் ஒரு 6 சீசன் போயிருப்பேன். இன்னும் நாளைக்கு வந்து சீசன் மாறுது. பிஆர் பிளேயர்லாம் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. சிஎஸ் பிளேயரும் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். நான் காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கினேன் ரேங்க் புஷ் பண்ணோம் அப்படின்ட்டு. படிக்க கூட 5 மணிக்கு எழுந்துக்க மாட்டேன். ஆனால் ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு 5 மணிக்கு எழுந்துக்கிறேன். என்ன சொல்கிறேன் பாருங்க. அப்புறம் இவனை போட்ட பிறகு டிமிட்ரியில் வந்துட்டான். அப்புறம் அவனை அடிக்கலாம் பார்த்தா எனக்கு நெட்டு அந்த நேரத்தில் போயிடுச்சு. சரி, அப்புறம் இவனை கீழே எடுத்துட்டேன். ஏந்தவனை அவனை கீழே எடுத்துகிட்டு அவனை முடிச்சு விட்டு இப்படி ஃபஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணியாச்சு கைஸ். ஃபஸ்ட் ரவுண்டு மூச்சுன்னு எப்படியும் ஆடியாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டு. தயவு செஞ்சு அந்த கீழே ரெட் கலரில் ஒன்று இருக்குல்ல, அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. இப்போ வந்து தாம்சன் எடுத்து வெறி கொண்டு வேங்கையாக இருக்க போகிறேன். ஓடுறேன் பாருங்க. எல்லாருக்கும் பியூராக வந்துக்கும். லாஸ்ட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு லாஸ்ட் ரவுண்டில் பாருங்கள். யாராருனா லைக் பண்ணல லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். இனிமேல் நம்ம சேனல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வரப்போகுது. சிஎஸ்ஸை பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிஆருக்கும் வேணாம் கேளுங்க, ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் பிஆர் பிளேயர் கிடையாது, சிஎஸ் பிளேயரு. பிஆரை பற்றி அவ்வளோ தெரியாது, ஆனால் தெரியும். சிஎஸ்ஸை பற்றி பக்காவாக தெரியும் கைஸ். ஓகேங்களா? பிஆர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்க்கும் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிஆர் பிளேயர் என்கிட்ட ஒருத்தர் இருக்கார், செம்ம பிளேயர் தான். அவர்கிட்ட சொல்லி நான் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ என்னை ஒருத்தன் அடிப்பான். நான் ஓரமாக போய் அங்கே மெடி போட்டுட்ருப்பேன் பாருங்கள். ஓரமாக போய் ஃபுல் ஹெல்த் ரெக்கவர் பண்ணிட்டேன்னா, ரெக்கவர் பண்ணிவிட்டு சரி அப்படி போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லி நான் பாட்டு போயிட்டுருக்கேன். உக்காஞ்சி போயிட்டுருக்கேன். தலை மேலே வச்சிட போகலாம் அப்படின்ட்டு. இல்லை வேலை வைக்கல அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சிருவேன் நான். இப்போ பாருங்கள், என் ஃப்ரெண்டு வந்து நாக் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கீழே குதிப்பேன் நான். இப்போ பாருங்கள், 3 பேர் இங்கே இருக்கோமா, அங்கே ஒருத்தர் இருக்காரா. இப்போ நான் அந்த லூட்டுக்கு ஆசைப்பட்டு இப்போ கீழே போயிடுவேன் நான். பாருங்கள், நானே ஒரு லூட்டு பொறுக்கி அந்த ஆட்ராப் எடுக்க போயிட்டேன்னா, இப்போ பாருங்கள், ஆட்ராப் எடுக்க போனோன்னு கீழே என் ஃப்ரெண்டு நாக் ஆகிட்டேன். அவரை ரிவே பண்ணலான்னு போய் நானும் கீழே போட்டேன், நானும் நாக் ஆகிட்டேன். அப்புறம் மேலே இருக்க என் டீம்மேட் வந்து ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு, அவரும் நாக் ஆகிட்டார். 3 பேர் நாக்கு. இப்போ ஒருத்தர் அவர் 1v3 பண்ணுவார் பாருங்களேன். சும்மா சோக்காக இருக்கும் கைஸ். வருது 2 பேர் 3 பேர் நாக் பண்ணிட்டார், 4 பேர் அதான் முடிஞ்சு. நாங்களாம் கதறிட்டேன். ப்ரோ யார் ப்ரோ நீ அப்படின்ட்டு. தமிழ் பிளேயர் தான் அவரும். ஓகேங்களா? உங்கள் யூஐடி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? வெறித்தனமான ஒரு 1v3 பண்ணிட்டாரு. ஸோ நான்லாம் அந்த இடத்துல கதறியே போயிட்டேன் கைஸ். ஏடா இவர் 1v3 பண்ணிட்டாரு அவ்வளோ சீக்கிரத்தில்னு பார்த்துட்டேன். ஸோ இது வந்து 3rd ரவுண்டு. நாங்கள் 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். இது 3வது ரவுண்டு. ஆப்போனண்ட்டில் ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்கலை. அதே ரவுண்டு தாம்சன் வச்சுக்கிட்டு கையில் பிஸ்டல் வச்சுருப்பேன். நாங்கள் வெறித்தனமாக இந்த ரவுண்டு ஆடிருப்பேன். அந்த சரி ட்ராகன் உடைப்போம், லூட்டு தான் எதுவுமே இல்லையே, ஹெல்மெட் எடுத்துக்கொண்டு ட்ராகன் உடச்சிட்ருப்பேன் நான். ட்ராகனை அழகாக உடச்சிட்டு போய் லூட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லூட் அடிச்சுட்டு இருந்தேன் நான். போய் லூட் அடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா டேமேஜ் எங்கேருந்தே விழ ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அப்புறம் டேமேஜ் கொடுத்தோன்னா போராடியிலே போட்டு படுக்க வச்சுட்டானுங்க என் டீம்மேட்டு. அந்த குளோவால் பக்கத்தில் ஏதோ இருக்கேன், பின்னாடி ஏதோ இருப்பான்னு சொல்லிட்டு போனால் செத்து கிடக்குறான். சரி அவன்கிட்ட இருக்க MP40 எடுத்துக்கிட்டேன் நான், யூஸ் ஆகுன்ட்டு. MP40 எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த கண்டெய்னருக்கு சும்மா தாங்க போவேன், அவனா இருக்கானா பார்க்குறதுக்கு. பேய் வந்த மாரி எகிரி அடிச்சிட்டான். நான் வால் போடுறதுக்குள்ளேயே அடிச்சிட்டான். சரி யாரை ரிவே பண்ணுறானுங்க பார்த்தா கில் எடுத்துட்டான் என்ன வேறு. கரெக்டாக கில் எடுத்துட்டான். ஆனால் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம டீம்மேட்டில் 3 பேர் இருக்கானுங்க, ஆப்போனன்ட் 2 பேர் தான் இருக்கானுங்க. அதுலேயும் இவர் கொஞ்சம் நல்லாவே ஆடுவார். இப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு டேமேஜ் கொடுத்துட்டாரா, அவன் வந்து இவனுக்கு சரியான ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான். இப்போ பாருங்க, அவ்வளோதான் ஃபுல் டேமேஜ், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சாரா. அப்புறம் அவ்வளோதான் மேட்ச்சே முடிஞ்சு. இவரையும் நாக் பண்ணுருவாங்க. இப்போ அந்த பைத்தியக்காரன் வந்து இவனையும் நாக் பண்ணுறான். அப்புறம் கீழே வந்து சாம ஐத்தி பிடிச்சி கீல் பண்ணுருவார் இவர். அவ்வளோதான் 3 ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க கைஸ். இன்னும் ஒரு ரவுண்டு, இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தான். அந்த சம்பவம் என்னன்ட்டு நீங்களே பாருங்களேன். சரியான சம்பவமாக இருந்திருக்கும்.
நான் எதிர்பார்க்க கூட இல்லை அந்த சம்பவத்தை. நீங்களே பாருங்க guys. அது என்ன சம்பவம் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு டாஸ்க் ஒன்று, இந்த வீடியோவில் எத்தனை கில் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டோட்டலாக எத்தனை கில் எடுத்திருக்கேன்ட்டு. ஓகேங்களா? அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஓடிட்டுருக்கேன். ஓகேங்களா? அங்கே அந்த இது இருக்குல்ல, இது வருது, அது பேர் என்ன கருமம் வாயில் வரல. சரி இதில் போவோம்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு போனால் 2 பேர் இருக்கானுங்க. சரி வேணாம் இங்கேயே ஒளிஞ்சிக்குவோம்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிட்டேன் நான். அவனுக்கு எப்படி இருந்தாலும் வந்து தான் ஆகணும். ஐத்தி பூச்சியெல்லாம் மேக் வேறு வச்சுருக்கோம், ஐத்தி பூச்சியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு பொறுமையாக இருந்தேங்க. நான் சிஎஸில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். உங்களுக்கே தெரியும் பிஆரோட சிஎஸ் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. சிஎஸ் பிளேயர் யாராவது அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவன் வந்திருந்தான், அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டேன். அப்புறம் பேக்கில் பார்த்து இவனை அழுத்தலாம் பார்த்தா ஓடுறான், மாடி எப்படியோ தாவி அழுத்தி பிடிச்சாச்சு. சரி 2 பேரும் கில் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஓட்டான், அவன் அதிலேயே போயிட்டான். அப்புறம் சரி பிஸ்டல் வச்சுருவேன் சொல்லிட்டு அவனை மண்டையிலே அடித்து அப்படியே கில் பண்ணிட்டான், என்ன நாக் பண்ணிட்டானுங்க. சரி அப்படியே கீழே போய்டும், அந்த உயிர் வேறு சீக்கிரமாக குறையுதுன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டாங்க நான். கீழே போனால் எனக்கு கில் ஆகிடுச்சு. இப்போ ஒருத்தர் நாக் பண்ணுறான். இவன் வந்து தமிழ் பேர் தான் டீம் எடுத்தான். இப்போ வந்து நாக் பண்ணுறாங்க சொன்னேன். நாக் பண்ணிட்டான்னா இப்போ MP40 வச்சு பயங்கரமாக அடிப்பான் பாருங்க. இப்போ சத்தியமாக நான் அந்த இடத்துல எதிர்பார்க்கலை. இவன் வெஸ்ட்டு 3 போட்டிருக்கான், அவனும் வெஸ்ட்டு 3 தான் போட்டிருக்கான். சத்தியமாக நம்ம முடியல. இப்போ வந்து 2 ரவுண்டு கிட்ட வந்துட்டாங்க. இவனே வந்து 9 கில்லு கிட்ட எடுத்துட்டான். எனக்கு சாக்காச்சு. ஐயோ மேட்ச் கோவிந்தா போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஸோ இந்த ரவுண்டும் அப்படி தான் பாருங்கள். இந்த ரவுண்டில் வெறித்தனமாக ஆடி இருப்பான். அவன் தான் லாஸ்ட்டில் பார்த்தோம்ல நம்ம, அவன் தான் வெறித்தனமாக ஆடி இருப்பான். இந்த வாட்டி விட்டுறக்கூடாதுடா, எப்படியோ அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு மேக் எடுத்து அழுத்தி பிடிச்சி எப்படியோ காலி பண்ணிடுவாங்கன்னு அப்படின்னு நினச்சி ஒரு வெறி கொண்டு அங்கேயே போயிருந்தேன் கைஸ். அப்படியே போயிட்டு இருந்தேன் நான். சரி என் டீம்மேட்லாம் வந்து ஜிப்லைனில் போகிறாங்களே, சரி நம்மளும் போவோம் சம்பவம் பண்ணலாம் போய் அப்படின்னு போய் பார்த்தேன். போயிட்டு அந்த ஏர் ட்ராப்பில் லூட்டாச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏர் ட்ராப் சுட்டு நின்றேன் நான். அப்படியே ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டேன் ஏர் ட்ராப்புக்கு. அப்புறம் போய் ஏர் ட்ராப்பில் அழகாக உட்காந்து லூட் எடுத்துட்டேன். என் டீம்மேட்டும் ஒருத்தனை நாக் பண்ணிட்டானுங்க, எல்லாம் முடிச்சு கில் எடுத்துட்டானுங்களா. இப்போ நான் ஏர் ட்ராப்பில் அழகாக லெவல் வெஸ்ட்டு 4லாம் எடுத்து ஃபுல்லாக இருக்கிறேன் நான் கரெக்டாக. இப்போ வந்து அங்கே எவனா இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தேன். சரி பயத்தோடு தான் போனேன், எவனா அடிச்சிட போகிறான்ட்டு. அப்புறம் பார்த்தா எவனும் இல்லை. இங்கே ஒரு பொட்டி கிடக்குது. ஓ இவனை தான் ஃபஸ்ட்டு நாக் பண்ணானுங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் என் பின்னாடி டீம்மேட் அங்கே வந்து நாக் பண்ணியிருந்தானே, நான் முதுகில் வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் முதுகில் அடிச்சிட்டேன். போய் முதுகில் அடித்தா என்னை MP40 வச்சு காலி பண்ணிட்டான். இவனை தான் போன ரவுண்டில் நம்ம பார்த்தோம். இவன் பாருங்க, இவன் மேக் வச்சுருக்கான், மேகு தாம்சன் வச்சுருக்கான் பாருங்க. எப்படி அடிக்கிறான் மட்டும் பாருங்க. ஆப்போனண்ட்டில் வந்து அடிக்கிறான், ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டான். கன்னை ஸ்விட்ச் பண்ணி இவனும் அடித்து முடிச்சிட்டான். எனக்கா சாக்கு. கரெக்டாக இவன் 9 கில்லு கிட்ட எடுத்து வச்சுருக்கான் கைஸ். நான் வந்து ஒரு 4 கில்லு தான் எடுத்துருக்கேன், அதுவும் 9 கில்லு எடுத்துட்டான். சரி இந்த ரவுண்டில் எப்படியோ விடவே கூடாது, இந்தியா அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் நான். இந்த ரவுண்டு தான் நினைக்கிறேன் லாஸ்ட் ரவுண்டுன்னு நினைக்கிறேன். தெரியல இந்த ரவுண்ட் தான் நினைக்கிறேன். லாஸ்ட் ரவுண்டில் ஒரு 1v4 பண்ணிருப்பேன், அதான் சமம். எப்படி இது நம்ம சம கைஸ். அந்த 1v4 நான் மறக்கவே மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டேன். அந்த தச்சியா வர லோட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி தச்சியாக போட்டு வேகமாக மேலே ஓடிட்டேன் நான். மேலே எவனா வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டயர் மேலே குதிச்சு சரி அவனும் வரல. அங்கே ஒருத்தன் தெரிஞ்சாங்க கைஸ், அங்கே லாங்கில். சரி அந்த ட்ரான்ஸ் பண்ணுறது இருக்குது, அதில் போயிடலாம் நினச்சி இறங்கிட்டேன் கீழே. நான் இறங்கிட்டு அதில் போய் அப்படியே அந்த ஷிஃப்ட் ஆகிட்டேன் அங்கே போய். அப்புறம் மேக் வச்சு அவன் பார்க்க மாட்டான் தான் நினச்சேன், ஆனால் பார்த்துட்டான் எப்படியோ. சரி மேக் வச்சு பூச்சி அழுத்திட்டேன், நல்லா அழுத்தி கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். பார்த்திங்களா எங்கள் ஒரு கிலோ எடுத்துகிட்டு நாங்கள் எங்கள் டீம்மேட்டில் 2 பேர், அவங்க டீம்மேட்டில் 3 பேர் இருக்கானுங்க. சரி ஷிஃப்ட் ஆகிடும்னு சொல்லி ஷிஃப்ட் ஆகிட்டேன் நான் அங்கே இந்த இடத்துக்கு. அப்புறம் அங்கே ஒரு எனிமையை பார்த்துட்டேன் நான். இங்கே வரான், அப்படியே பூச்சி அழுத்தி பூச்சி அவனு. அந்த இடத்துல எனக்கு வேறு நெட்டு வேறு போயிடுச்சு, பிங்க்கில் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் எப்படியோ அழுத்தி பூச்சி காலி பண்ணிட்டேன். அப்படியே டிமிட்டரில் வேறு நான் கில் எடுத்துகிட்டு ஒரு வாழை போட்டு சுற்றுவால் போட்டேன். நான் பாட்டு மெடி வச்சிட்டான். ஐயோ நான் ஒருத்தன் தாங்கிறேன்னு நினச்சேன். என் டீம்மேட்டு டிமிட்டரி போட்டு அவன் பாட்டு வந்துட்டான். சரி எப்படியோ 1v4 பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணால் வாழை உடச்சிட்டான் அவன். இது மண்டையில் வர்றான்னு சொல்லிட்டு வெறித்தனமாக அடித்தாச்சு மண்டையில். சரி கில் எடுத்துன்னு சொல்லிட்டு கில் எடுத்துட்டேன் நான் பாட்டுன்னு.
புல்லட் வேறு இல்லை. புல்லட்டை எடுத்துகிட்டு கில் எடுத்துட்டேன் நான் மெடி போட்டு. பாருங்க, மெடி போட்டேன்னா முதல்ல கில் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே ஓடுறேன். என் டீம்மேட் வந்து அந்த லாஸ்ட்டாக ஒருத்தர் இருக்கான்ல, அவனை வந்து ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவாரு. 2 புல்லட்டு தான் அடிப்பேன், எய்ஸு. அவ்வளோதான் முடிஞ்சு. எங்கே இருக்கான் நான் பாட்டில் தேடிட்டு இருப்பேன். இங்கே இருக்கானோ சொல்லிட்டு பொறுமையாக அப்படி போய் பார்த்தா இல்லை. சரி, கீழே என் ஃப்ரெண்டு ஃபைட் எடுத்துகிட்டு தான். சரி, அவன் போய் அடிக்கலாம் பார்த்தா 2 புல்லட்டு தான் விடும், எய்ஸு. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை பாய்.